நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பண்டிதரே ராமா, நீங்க சொல்றது மட்டும் உண்மைனா என்னால ஏன் அதை நம்ப முடிய மாட்டேங்குது? சௌதாமணி தேவி, நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலி உங்களுக்கே தெரியும்ல. ஒரு பொய் மேலதான் நமக்கு முழு நம்பிக்கை வரும். உண்மைய நாம எப்பவும் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏத்துப்போம். ஆமாவா இல்லையா? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். எனக்கு தெரிய வந்தப்போ நானும் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டேன். குருஜி ஏன் ஏதோ ஒரு குழந்தைய தூக்கி சுத்திக்கிட்டு இருக்காருன்னு யோசிச்சேன். இன்னொன்னு தெரியுமா, எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு கதை சொல்றாரு. இது என் குழந்தை இல்ல, வேற யாரோட குழந்தைன்றாரு. ஒருவேளை நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்ககிட்ட அதே மாதிரி சொல்லலாம். இல்ல இது ஏன் குழந்தை இல்ல, பண்டிதர் ராமகிருஷ்ணர் குழந்தைன்னு. அட, நீங்களே சொல்லுங்க. அப்படி வேற ஒருத்தரோட குழந்தைன்னா அவர் ஏன் அதை கையிலேயே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கணும்? சரியா சொன்னீங்க. அதுல இன்னைக்கு வரைக்கும் ஒளிச்சு வச்சிருந்தாரு. இன்னைக்கு நேரா தர்பாருக்கே கூட்டிட்டு போறாரு. இப்ப இந்த வழியா தான் வருவாரு. அதான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிடலான்னு நினைச்சேன். ஆமா பண்டிதரே ராமா, நீங்க சரியான காரியத்தை தான் பண்ணிருக்கீங்க. நேரம் இருக்கும் போதே என்கிட்ட நீங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நான் அந்த தத்துவ கேட்காம விட மாட்டேன். யார? குருஜி கிட்ட நான் கேட்டே தீருவேன். கேளுங்க வந்துட்டாரு. நல்லா அடிச்சிட்டாங்க. ஐயோ, தாங்க முடியாத அளவுக்கு வலிக்குது. சௌதாமினியா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. அழகா மட்டும் இல்ல, அழுதுகிட்டும் இருக்கா. தனிமணி, நீங்க ரெண்டு பேரும் போங்க. குருஜி, நாங்களும் சந்திச்சுட்டு போறோமே. போங்க, கோபத்துல இருந்து உங்களை காப்பாத்திக்கோங்க. சௌதாமினி, நீ இங்கயா? ஆமா, நானே தான். எனக்கு நீ தான் நல்லா தெரியுது. ஆனா நீ இங்க வந்தது ஏன், எதுக்குன்னு சொல்லு. முதல்ல நீங்க எனக்கு இத சொல்லுங்க. உங்க கையில இருக்கே இது என்ன? இதுவா? இது ஒரு அழகான சின்னஞ்சிறு குழந்தை. ஓ, அப்பா கதையா சொன்ன அந்த ராஜ நடன கலைஞர் இவங்க தானா? இவங்க வானத்துல இருந்து விழுந்த தேவதை. ஆனா ஏன் இந்த கிழவன் கிட்ட விழுந்து கிடக்குறாங்க? எப்பா ஆண்டவா, இந்த குரங்கு கையில பூமாலையை எதுக்காக கொடுத்திருக்க? எங்க இருந்து இவன் உங்களுக்கு கிடைச்சான்? எப்படி கிடைச்சான்? காதலிக்கிறது என்ன, ஆனா குழந்தை பெத்துக்கிறது இன்னொருத்தியோடவா? இல்ல சௌதாமினி, இங்க பாரு. இந்த குழந்தை என் கையில இருக்கிறது உண்மை. ஆனா இது ஏன் குழந்தை இல்ல. நீங்க எப்பவும் என்கிட்ட ஒரு நல்ல மனுஷனோட கையில எப்பவும் ஒரே ஒரு பொருள் தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. அது அவங்க பண்ற கர்மங்களின் பலன். இங்க வா. இன்னொரு பொருளும் இருக்கும். அது நல்லாவும் இருக்கும். அது என்ன சொல்லுங்க? அது கடவுளோட பிரசாதம். எப்படி ஒரு கடவுளோட பிரசாதம் நமக்கு கிடைக்குதோ அது மாதிரி சந்தையில இவன் எனக்கு பிரசாதமா கிடைச்சா. ஆனா நீங்க என்கிட்ட இதுக்கு முன்னாடி இத பத்தி எதுவுமே சொல்லல. என்ன ஏமாத்திருக்கீங்க, என்கிட்ட பொய் சொல்லிருக்கீங்க. பிரமாதம் அப்பா. எனக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏமாத்துக்காரர், பொய்க்காரர். இப்ப அடுத்து என்ன? இது பண்டிதர் ராமாவோட பையனை சொல்ல போறீங்களா? எப்படி உனக்கு தெரிஞ்சது? இது அந்த பண்டிதனோட மகன் தான், சின்ன ராம. அப்படியா? அவர் சொன்னது சரிதான். நீங்க ஒரு ஏமாத்துக்காரர், என்ன ஏமாத்திருக்கீங்க, பொய்யர். இனி என்கிட்ட பேசவே பேசாதீங்க. அப்புறம் இனி என்ன எப்பவும் பார்க்கவே வராதீங்க. சௌதாமினி போய் தொலையட்டும். இவளை நாம அப்புறம் பாத்துக்கிறோம். மகாராஜா அரசவையில இருந்து வேற எங்கேயாவது போறதுக்குள்ள நாம போயாகணும். நம்மளுடைய குருஜி அந்த தொட்டில்ல குட்டி பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு பதிலா இவ்வளோ பெரிய தர்பூசணியை ஏன் கொண்டு வந்துட்டு இருக்காரு? குரு எதுக்கு இந்த அரசவைக்கு தர்பூசணி கொண்டு வந்திருக்காரு மந்திரியாரே? எனக்கும் தெரியல மகாராஜா. ஆனா எனக்கு என்னமோ இன்னைக்கு நம்ம குருவோட பிறந்த நாளா இருக்குமோன்னு தோணுது. அதான் நம்ம எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்கறதுக்காக தர்பூசணி எடுத்துட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். வணக்கம் குருவே. மந்திரியாரே, இன்னைக்கு நான் பேச போறேன், நீங்க கேட்க போறீங்க. மகாராஜா, இன்னைக்கு நான் சொல்ல போற வார்த்தைகள் இதுவரைக்கும் நீங்க பார்க்காத
உண்மைகளை உங்களுக்கு காட்ட போகுது. இப்படிப்பட்ட ஒரு நபர் மேல உங்களால எப்படி அவ்வளவு நம்பிக்கை வைக்க முடியுதுன்னு கேட்க போகுது. அந்த அளவுக்கு அவரு பொறுப்புன்னா என்னன்னு தெரியாதவர். எந்த ஒரு மனிதருக்கு தன்னோட குழந்தைய கூட பாத்துக்க முடியாத அளவுக்கு பொறுப்பு இல்லையோ அப்படிப்பட்ட மனிதருக்கு ராஜ பதவி எப்படி கொடுக்கலான்னு கேட்க போகுது. மகாராஜா, அப்படிப்பட்ட ஒரு மனிதனோட அஜாக்கிரதைய, அவனோட பொறுப்பின்மைய, அந்த குறைய, அந்த சோம்பேறித்தனத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தோலுரிச்சு காட்ட போறேன். அமைதி குருவே, அமைதி. இவ்வளவு ஆவேசமா நீங்க யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? மகாராஜா, தகுதியே இல்லாத ஒருத்தருக்கு பதவி கொடுத்திருக்கீங்களே, அவரை பத்தி தான் நான் சொல்றேன். அப்படிப்பட்டவரோட ஒரு பொறுப்பின்மையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் மகாராஜா. அதுக்கான ஆதாரம் உயிரோட மூச்சு விட்டுக்கிட்டு என் கையில இருக்கு. குருவே, நீங்க வேக வேகமா சொல்றதுனால எங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்க கையில வச்சிருக்கிறது புரிய வைக்கிறேன் மந்திரியாரே, எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். இதோ இப்ப என் கையில இருக்கு. அது ஏன் இருக்கு அத பத்தி யோசிச்சு பாருங்க. இது ஏன் இங்க இருக்குது, அது இருக்க வேண்டிய இடத்துல ஏன் இல்லைங்கிறத யோசிங்க. ஏன் அங்க இல்ல குருவே? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல மகாராஜா இவருக்கு. என் கையில என்ன இருக்கோ அத பார்த்து அவர் வெட்கப்பட வேண்டாமா? ஆனா குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏன் உங்க கையில இருக்கிறத பார்த்து அவரு வெட்கப்படணும்? அது ஏன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இன்னைக்கே அவரு சபைக்கு வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்தாருன்னு நான் இன்னும் உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா என்னோட கைகள்ல எதுவும் இல்ல, அதான் காலியா இருக்கு. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு குருவே? பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, இவ்வளவு வெக்கங்கட்ட ஆளா இருக்கீங்களே. உங்களுக்கே தெரிய வரும் மகாராஜா, இத நான் ஏன் சந்தையில இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு. இத குளிப்பாட்டுறது, பால் கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, இதுக்கு கோவணம் மாத்துறது, இது மேல அன்பு செலுத்துறது, குதிரை ஆகிறது, இத தோள் மேல உட்கார வச்சுக்கிட்டு விஜயநகரம் முழுக்க சுத்தி வர்றதுன்னு எல்லாம் உங்க பொறுப்பு. இப்படிப்பட்ட பொறுப்புகளோட பராமரிச்சு வளர்க்கறது தான் உங்க கடமை. இத நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா பண்டிதரே? நான் ஒரு தர்பூசணியை எதுக்காக குளிப்பாட்டி சோறுட்டி வளர்க்க போறேன் குருவே? இப்ப என் கையில தர்பூசணியா நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல வர்றீங்க? இல்ல இல்ல, சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. சஞ்சீவினி மலையா? அட கடவுளே, பாருங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க. இத சஞ்சீவினி மலைங்கிறாரு. எல்லாரும் நல்லா பாருங்க. இத போய் சஞ்சீவினி மலைன்னு சொல்றாருயா. இத போய் எப்படி சொல்றாரு பாருங்க மகாராஜா. குருஜி, குருஜி, தர்பூசணி பழம் மாதிரி இருக்கிற உங்க தலையில 2 கண்ணு இருக்குல்ல, கண்ணு அத வச்சு கொஞ்சம் பாருங்க. எதை பார்க்க சொல்றேன்? கூடைக்குள்ள பாருங்க குருஜி. இது தர்பூசணி மாதிரி இருக்கு. தர்பூசணி மாதிரி இல்ல குருவே, தர்பூசணியே தான். இதுதான் ரொம்ப நேரமா நாங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா சின்னராம எங்க? சின்னராம எங்க? அவன் சாரதா கிட்ட பாதுகாப்பா இருக்கா. என்னது? சாரதா, சதி திட்டத்தின் மகா குருவே, என் அப்பாவோட பதிலடி எப்படி இருந்தது? குருவே, மகாராஜா, இவ்வளவு நேரமா நீங்க என்னதான் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க இந்த தர்பூசணிய தோல் மேல தூக்கி வச்சு பால் ஊட்டி தாளாட்டி வளர்க்க போறீங்களா என்ன? இல்ல மகாராஜா, இல்ல. நான் சொல்ல வந்ததெல்லாம் என்னன்னா மகாராஜா, நான் உங்களோட சின்னஞ்சிறு அன்பான அழகான மருமகனை பத்தி கவலைப்படுறேன்னு சொல்ல வந்தேன். இப்படி வச்சுக்கோங்க மகாராஜா, ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் குழந்தைய சந்தையில தொலைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. குழந்தைக்கு பதிலா தர்பூசணியோட வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த குழந்தைய யாரோ கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றது? கொஞ்சம் யோசிங்க மகாராஜா. அந்த மாதிரி தான் நான்
குழந்தையோட பாதுகாப்பு விஷயத்துல எப்படி எச்சரிக்கையா இருக்கிறதுன்னு பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு சொன்னேன். இப்போ பல்டி அடிச்சு என்ன ஆக போகுது குருஜி? என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்துடுச்சு. போதும் குருவே, அதுக்காக நீங்க இப்படிதான் நடந்துப்பீங்களா? இது ராஜசபை குருவே. இந்த ராஜசபைக்கு ஒரு தர்பூசணியை கொண்டு வந்திருக்கீங்க, அப்புறம் ஏதோ வளர்னீங்க, அப்புறம் இப்ப கேட்டா நீங்க சோதிச்சுன்னு சொல்றீங்க. மகாராஜா, குருஜி சொன்ன மாதிரியே நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. குருவோட திட்டம் வித்தியாசமா இருந்தாலும் அவருடைய நோக்கம் நான் பாஸ்கரனை இன்னும் கவனமா பாத்துக்கணும்ன்றதுதான். இதத்தான் சொல்ல வந்தேன் மகாராஜா நானு. அப்படியா? இதான் விஷயமா? அற்புதம் குருவே. பண்டிதர் ராமகிருஷ்ணரை நீங்க எச்சரிக்கிறதுக்காக பயன்படுத்தின இந்த யுக்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி மகாராஜா, ரொம்ப நன்றி. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பாஸ்கரனோட பாதுகாப்பு தான் உங்களுக்கு இருக்கிற முக்கியமான கடமை, அதை மறந்துடாதீங்க. சரி மகாராஜா, கூடவே எனக்கு குருவும் பெரிய விஷயத்த சொல்லி கொடுத்திருக்காரு. நான் பாஸ்கரனை இதுக்கப்புறம் இன்னும் கவனமா பாத்துக்கிற மாதிரி ஒரு பாடம் கத்து தந்துட்டாரு. குருஜி, உங்களோட ஆட்டம் இப்ப முடிஞ்சது போங்க. வழக்கம் போல இதுவும் சொதப்பிடுச்சு. சின்ன ராமன் சின்ன ராமன். ஐயோ பாவம் குருஜி, அப்பப்போ அவரை பார்க்கும்போது பாவமா இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ண நினைக்கிறாரு, ஏதோ ஒண்ணு நடந்துடுது. அவருடைய சதி திட்டங்கள்ல அவரே மாட்டிக்கிறாரு. முட்டாளுங்க, அடி முட்டாளுங்க, உதவாக்குறீங்களா? என் கையில இருக்கிறது குழந்தை இல்ல தர்பூசணி, சொல்றதுக்கு என்ன? குருஜி, ஒவ்வொரு காரியமும் நடக்க அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அதுல முன்னாடி அப்புறம் என்ன இருக்கு? இந்த தர்பூசணி இவ்வளவு சுவையா இருக்கும்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? குருஜி, நாங்க இந்த ராஜசபையில உங்ககிட்ட சொல்ல எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா நீங்க தான் எதையுமே கேட்காம தையா தக்கான குதிச்சிட்டு இருந்தீங்க. நீங்க எதையுமே கவனிக்கவே இல்ல. குருஜி, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் சொல்றத கேளுங்க. உங்களையே நீங்க அவமானப்படுத்திக்கிறதுல மிகப்பெரிய கலைஞனா மாறிக்கிட்டே இருக்கீங்க. ரெண்டு பேரையும் மணி சுவையாதான் இருக்கு. சுவையா இல்ல, இனிப்பா இருக்கு. இதோ பாஸ்கர் அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அம்மா, சரதா அம்மா வந்துட்டாங்க. அம்மா அம்மா, இதெல்லாம் என்ன? எதுக்காக எங்களை விட்டு தென்னாலி கிராமம் போனீங்க? நான் கிராமத்துக்கு வேலையாவும் கோவத்திலயும் தான் கிளம்பி போனேன். ஒரு குடும்பத்துல எல்லா கடமைகள்லயும் முன்னாடி நிக்கிற பொறுப்ப எனக்கு பதிலா நீங்க 2 பேரும் ஏத்துக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் விலகி போனேன். நான் இப்படி விலகி போனது கண்டிப்பா உங்க 2 பேருக்குமே ஒரு புது பாடத்தையும் ஒரு புது அனுபவத்தையும் தந்திருக்கணும். ஆமா அம்மா, அம்மா, நீங்க போனதுக்கு அப்புறம் அறியாமையால நாங்க ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு எங்களோட மகனை நாங்க பாத்துக்க ஆரம்பிச்சோம். அதனால நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நாங்க பாஸ்கரனையே தொலைச்சிட்டோம். ஆமாமா, எங்களோட உலகமே இருண்டு போன மாதிரி இருந்துச்சு. நாங்க இவனை எங்கெங்கயோ தேடணும், இவனை காணோன்னு ரொம்ப பதறி போயிட்டோமா. சொல்ல போனா எங்களுக்கு வாழணுன்ற ஆசையே போயிடுச்சு. ஏதோ உங்களோட பழைய ஆசீர்வாதத்தாலதான் அங்க இங்கன்னு தேடினதுல நம்மளோட பாஸ்கர நமக்கு திரும்ப கிடைச்சிட்டான். அம்மா, ஒரு கணவன் மனைவி எப்படி அம்மா அப்பா ஆகுறாங்கன்னு இன்னைக்கு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. சாரதா, இப்ப நீ அம்மாவாயிட்ட. ராமா, நீ இப்ப அப்பாவாயிட்ட. வெறும் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதால ஒருத்தங்க அப்பா அம்மா ஆயிட முடியாது. அதுக்கு ஒரு தாய் அவளோட பாசத்தை, ஒரு தந்தை அவனோட அன்ப, அவங்களோட பொறுப்புகளை, அவங்களோட வாழ்க்கைய எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு தரணும். அப்பதான் அவங்க ஒரு நல்ல அப்பா அம்மாவாவாங்க. அம்மா தாயே, கடவுளை ஏன் பாதுகாவலர்னு சொல்றாங்கன்னு இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதுக்கான அர்த்தம் புரிஞ்சிடுச்சு. வெறும் குழந்தையை பெத்துக்கிறதுனால ஒருத்தவங்க அப்பா அம்மா ஆயிட மாட்டாங்க. ஒரு அப்பா அம்மாவாக அவங்க வாழ்க்கையில தியாகங்களை பண்ணி தங்களுடைய குழந்தைகளை வளர்க்கணும்.
இந்த உலகத்துல இருக்கிற சவால்களை எதிர்கொள்றதுக்காக அவங்களுடைய கலாச்சாரங்கள் மூலமா அந்த குழந்தைய தயார் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு அம்மா அப்பாங்கிற அதிகாரமே கிடைக்கும். ஒரு குழந்தையோட முதல் குருவே அதோட தாய் தந்தை தான். அவங்க தான் அந்த குழந்தைக்கு முதலடி எடுத்து வைக்க சொல்லி தருவாங்க. தாயே, எங்களுடைய வாழ்க்கையில எங்க மகன் வந்ததே உங்களுடைய ஆசீர்வாதத்தால தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். இனி என்னுடைய மகனுக்கு எப்பவும் எதுவும் ஆகாது. ஏன்னா நாங்க வாழும் போதும் வாழ்ந்ததுக்கு பிறகும் எங்களோட ஆத்மா எப்பவும் அவன் கூட இருக்கும். நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனே எனக்கு தெரியல. உன்னை விட அழகு வேற எதுவும் இல்ல. உன்னை விட சிறந்ததும் எதுவும் இல்ல. உன்னோட சிரிப்புக்கு முன்னாடி 100 சந்திரன் இருந்தாலும் அதோட பொலிவு கம்மியா தான் இருக்கும். என்ன ஆச்சு? இவ்ளோ காலையிலேயே இவ்ளோ அன்பு எப்படி உதிச்சிட்டு இருக்க? இன்னொரு முறை சிரி பாப்போம். என்ன பார்த்து சிரிக்கண்ணா, சிரி. எல்லார விடவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னதான். உன்னதான் உன்னதான் உன்னதான். அது சரி, என்ன பழசெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? இவ்ளோ நாளா நான் தான் உங்க பிரியமானவளா இருந்தா அதுக்குள்ள பாஸ்கர் ஆயிட்டானா? சரதா, உன்னை எனக்கு ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும். நீ என்னோட பாதி இல்லையா? இல்ல, முதல்ல நீங்க இதை எனக்கு முடிவு பண்ணி சொல்லுங்க. என்ன பிடிக்குமா இல்ல பாஸ்கர் நீயா? எல்லாத்த விட முதல்ல உன்னை. இந்த ஆம்பளைங்கள நம்பவே முடியாது. இப்பதான் என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு, ஆனா அம்மாவை பார்த்த உடனே அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டாரு. இவரு மனுஷனா இல்ல பச்சந்தியா? என்ன அப்படியா? அப்ப பாஸ்கர்ன பிடிக்காதா? இல்ல இல்ல, அவனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் மாத்தி மாத்தி சொல்றீங்க? ஒழுங்கா முடிவு பண்ணி சொல்லுங்க. என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல பாஸ்கரனையா? பாவம் இந்த ஆம்பளைங்க. நான் தேவையில்லாம திட்டிட்டு இருந்துட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல மாட்டிக்கிறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 3 பேருக்கும் இடையில மாட்டிக்கிறாங்க. எல்லார விட எனக்கு அதிகமா உன்னதான் பிடிக்கும். உன்னாலதானே எனக்கு மகன் கிடைச்சிருக்கா, ஆமாவா இல்லையா? பாஸ்கரன் பாத்துட்டு இருக்கான். அதனால என்ன, இவன் சின்ன குழந்தை தானே. அதுக்குன்னு குழந்தைக்கு கண்ணு இருக்காதா? சரி, அப்ப இவனோட பார்வையில இருந்து தூரமா போயிடலாம். வா. ஐயோ, எங்க போயிட்டு இருக்கீங்க? நில்லுங்க. என்கிட்ட இருந்து ஓடி ஒளியறீங்களா? இப்பவே பிரம்மாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறேன். தூக்குங்க. எது? அழுதுட்டு இருக்க அவனை தூக்குங்க. ஓஹோ, அச்சு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 , பாஸ்கரா ஏன் அழற? 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் குலத்தோட தீபம் இங்க அழுதுட்டு இருக்க, நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. அம்மா இப்பதான் அழ ஆரம்பிச்சா. நீங்க என்ன, நான் என் மகனை பாத்துக்கிறது இல்ல நினைச்சீங்களா? அட, முதல்ல நீ உன்ன ஒழுங்கா பாத்துக்கோ. போ, போய் சபைக்கு போக தயாராகு. அமைதியாரு. அம்மா, நான் என் குழந்தைய பாத்துக்கிறது இல்ல நீங்க நினைக்கிறீங்களே? இப்ப நான் இங்கேயே இருந்து என்னுடைய மகனை நான் நல்லா பாத்துக்க போறேன். தர்பாருக்கெல்லாம் போக போறது இல்ல. உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? நீ பையனை பாத்துக்க போறியா? அம்மா, தர்பார்ல நிறைய கடமைகளை செஞ்சாச்சு. இப்ப நான் என் மகனுக்கு பண்ண வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி ஆகணும். நான் தர்பாருக்கெல்லாம் போக மாட்டேன். சபைக்கெல்லாம் போக மாட்டீங்கன்னா என்ன சம்பாதிப்பீங்க? சம்பாதிக்கலனா, எதுவும் சேர்த்து வைக்கலனா, நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் புரிதா சாப்பிடணுமா? இருங்க, இப்பவே இவரை சபைக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் உனக்கு என் அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்தா நீ எனக்கு அபிஷேகமா பண்ணி விடுற. இன்னும் பேச முடியலல, அதனாலதான் சைகையில காட்டுறான். என்ன சொல்றான்? போய் குளிக்க சொல்றான், தர்பாருக்கு போக சொல்றான். அம்மாக்கு நான் நினைக்கிறது புரிஞ்சிருச்சா? இவங்க ஒண்ணு அவ்வளவு புத்திசாலிலாம் இல்லையே. தூக்குங்க. இப்ப எதமா தூக்குறது? துணியை தூக்கிட்டு போய் குளிச்சிட்டு வாங்க. போ, போய் தயாராயிட்டு வா. சரி, தயாராயிட்டு நான் வரேன். ஆனா தர்பாருக்கெல்லாம் போக மாட்டேன். இது என்னுடைய உறுதியான முடிவு. மகாராஜா
மகாராஜா இன்னும் வரல. இதையெல்லாம் பார்க்கும்போது பண்டித ராமகிருஷ்ணனோட சங்காத்தத்தினால வர வர மகாராஜாவும் தாமதமா வர பழகிட்டாருன்னு நினைக்கிறேன். குருஜி, ஏற்கனவே பண்டித ராமகிருஷ்ணரும் மகாராஜாவும் பேசி வச்சுக்கிட்டு தாமதமா வரலான்னு கூட முடிவு செஞ்சிருக்கலாம்ல. அந்த பண்டித ராமகிருஷ்ணன் இப்படிதான் பண்ணுவான். மகாராஜாவுக்கு நெருக்கமானவர்ல. செஞ்சாலும் செய்யலாம். நான் தான் இங்க முட்டாள். ஆளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறவனா இருக்கேன். குருவே கொஞ்சம் இருங்க. என்ன என்ன என்னாச்சு? நீங்க அந்த ஆசனத்துல அமர முடியாது. அவ்வளவுதான் குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் வேலையை காட்டிட்டாரு. நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு குருஜி. உங்களை பத்தின உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சு குருஜி. எந்த உண்மையை சொல்ற? அதுதான் நீங்க ராஜகுருவா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவருங்கிறது. நீங்க சூழ்ச்சி பண்ணி தான் ராஜகுரு ஆனீங்கன்ற விஷயத்தையும் அப்புறம் இதிகாசத்துல எழுத வேண்டிய உண்மை இருக்குல்ல, சௌதாமினி குருஜி, சௌதாமினி. எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துதான் ஆகணும். நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க குருவே? சரி, நான் மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட கட்டளைய இப்போ உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நீங்க இந்த ஆசனத்துல அமரக்கூடாது. இன்னையிலிருந்து நீங்க அந்த ஆசனத்துல தான் அமரணும். மகாராஜா கொஞ்ச நாளைக்கு ராஜ்யத்தை விட்டு வெளியூர் போயிருக்காரு. அப்படியா? அதனால மகாராஜா திரும்பி வர்ற வரைக்கும் நீங்க இங்க தற்காலிக அரசரா இருக்கணும்னு மகாராஜா உங்களுக்கு கட்டளை இட்டு இருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா, அது வந்து கடமை. அதோட எனக்கு தானே தகுதி இருக்கு. நில்லுங்க குருஜி. என்னாச்சு? குருஜி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உட்கார போனேன். ஐயோ, நீங்க இதுல உட்கார முடியாது. ஏன் உட்கார முடியாது? குருஜி, இதுக்கு முன்னாடியும் நீங்க தற்காலிக மகாராஜாவா இருந்திருக்கீங்க. அப்படி மகாராஜா ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மரண தண்டனையே கிடைச்சது. யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு உறுதியான காரணமும் இல்லாம நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரை யானைகளை மிதிக்க வச்சு கொன்னீங்கன்னு நம்ம மகாராஜாக்கு தெரிஞ்சுச்சுன்னா மகாராஜா உங்களை என்ன பண்ணுவாருன்னு யோசிச்சு பாருங்க. இல்ல, எது செய்யறதா இருந்தாலும் நான் கொஞ்சம் நிதானமா யோசிச்சுதான் செய்யணும். குருவே, இப்ப திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? அதான் எல்லாத்தையும் யோசிச்சு செய்யணுங்கிறல்ல. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தடவை இருந்து நான் அனுபவிச்சு தொலைச்சிட்டேன். எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன். இல்ல இல்ல இல்ல, அதே தப்ப திரும்ப நான் செய்ய விரும்பல. என்ன இருந்தாலும் அரசரோட கட்டளையை மீறதுக்கான தண்டனையும் மரண தண்டனை தான் குருவே. குருஜி, மரணம் உறுதியாயிடுச்சு. அதனால மகாராஜாவே உயிரை விட்டுருங்க. அப்பதான் நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களை சந்தன கட்டில எரிப்பாங்க. மகாராஜா கட்டளைக்கு அடிபணிஞ்சு நடக்கிறத தவிர இப்ப உங்களுக்கு வேற எந்த வழியும் இல்ல குருவே. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். மகா மந்திரியாரே, தற்காலிக மகாராஜா பதவியை நான் ஏத்துக்கிறேன். தற்காலிக மகாராஜரே, இத நீங்க பத்திரமா வச்சுக்கங்க. இந்த முத்திரையை பதிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க தரக்கூடிய எந்த கட்டளையும் ராஜ கட்டளையா ஏத்துக்கப்படும். மகாராஜா, இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நானே பாத்துக்கிறேன். நான் என்னையும் பாத்துக்கிட்டு இந்த முத்திரையையும் பாத்துக்கிறேன். வாங்க தற்காலிக மகாராஜா, உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த குதிரையை காட்டுங்க. இத பாருங்கய்யா. ரொம்ப நல்லா இருக்கு. இதோட விலை என்ன? உங்களுக்காக நான் 18 காசுக்கு தரேன். 18? பக்கத்துல என்ன 15 காசுக்கு தராங்க? ஐயோ ஐயா, எல்லாமே அதோட நுணுக்கத்தை பொறுத்து இருக்கு. சரி, உங்களுக்காக 17 காசுக்கு தரேன். அதனாலதான் 15 காசு தரேன். 15க்கு தரலாம், கொடுங்க. கடைசியா உங்களுக்காக 16 காசுக்கு தரேன், வாங்கிக்கோங்க. இப்ப நீங்க இத 14 காசுக்கு தந்தாதான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். 14 காசுக்கு கொடுங்க.
அட என்ன ஐயா இப்பதானே நீங்க இத 15 காசுக்கு கேட்டீங்க. பாருங்க, ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டா முடிவு பண்ணதுதான். 14 காசுக்கு வேணும்னு சொன்னா 14 தான். தேவையில்லாம ரொம்ப அதிகமாலாம் என்கிட்ட பேசாத. அப்புறம் உன் கடையில இருக்கிற மொத்த பொருட்களையும் நான் தூக்கிட்டு போயிடுவேன். புரிஞ்சுதா? சரி இதை எடுத்துக்கோங்க 14 காசுக்கு. இப்ப எனக்கு இது வேண்டாம். அதோ அங்க இருக்கிற சிலையை காட்டு. இந்தாங்க. இதோட விலை என்ன? இது 25 காசு. என்னது 25 காசா? எடை அதிகம்ல. நல்ல எடை இருக்கறனால தான் இதுக்கு 10 காசு தரேன். 10 காசுக்கு கொடு. அப்புறம் இந்த யானை இதுக்கு நான் 8 காசு தரேன். நான் சொன்ன எல்லா பொருளையும் எடுத்து வை. நான் போய் என் மாட்டு வண்டியை எடுத்துட்டு வரேன். போலாமா? வாங்க. ஐயா வாய்ப்பு ரொம்ப சிறந்ததா இருக்கு. நான் மட்டும் அந்த ராஜமுத்திரையை திருடிட்டேன்னா அப்புறம் நான் என்ன கட்டளை வேணாலும் இடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மொத்த விஜயநகரத்தையே கொள்ளை அடிச்சிடலாம். ஆஹா, இவ்வளவு சுவையான உணவுகளா? பூரி, கிழங்கு, மெதுவடை, உப்மா, கேசரி. ஓ, இன்னைக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்க போகுது. லாமா, இது என்னோட தட்டுன. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் அடுத்த தட்டை எடுத்துக்கிறேன். உணவெல்லாம் ஒண்ணுதானே? என்னோட தட்டு எங்க? சிறைச்சாலையில. நீ மட்டும் ராஜசபைக்கு போலனா மகாராஜா கிருஷ்ணதேவராயர் உன்னை அங்கதான் அனுப்ப போறாரு. பா, பிரமாதம். என்ன சுவையா இருக்கு. குண்டப்பா, இன்னும் இருக்கு. உனக்கு வேணும்னா கூச்சப்படாம கேளு. அட, என்னோட தட்டு எங்க? நீங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்காக ஒரு தட்டு கூட வைக்கலையா? மறந்துடாதீங்க, இந்த வீட்டுல சம்பாதிக்கிற ஒரே ஒரு ஆளு நான் தான். நேத்து வரைக்கும் நீங்க சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு சாப்பாடு போட்டோம். இன்னையில இருந்து நீங்க போறதை நிறுத்திட்டீங்க, அதனால சாப்பாடு போடுறதை நிறுத்திட்டோம். அம்மா, உங்களுக்கு என்ன நெய் ஊத்தவா? இன்னைக்கு ராமாவோட பங்கு நெய்யையும் நான் தான் சாப்பிட போறேன். சரிங்கம்மா, எடுத்துக்கோங்க. மொத்த நெய் பாத்திரத்தையும் எடுத்துக்கோங்க. ஆமாமா, எடுத்துக்கோங்க. நெய் அப்படியே குடிச்சுக்கோங்க. சரி, சாப்பாடு கொடுக்க மாட்டீங்கன்னா கொடுக்காதீங்க. ஆனா இன்னைக்கு நான் தர்பாருக்கு போக மாட்டேன். சரி, அப்ப மகாராஜாவோட தண்டனையும் மறந்துடாதீங்க. கண்டிப்பா உங்களை சிறையில போட்டுருவாரு. அப்பா, நீங்க சிறைச்சாலைக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாரும் என்ன குற்றவாளியோட மகன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என் கையில அப்பா ஒரு குற்றவாளின்னு பச்சை குத்திடுவாங்க. ராமா, சபைக்கு போறியா இல்லையாங்கறத இப்பவே முடிவு பண்ணிக்கோ. அப்புறம் தாமதம் ஆயிடுச்சுன்னா எல்லா சாப்பாடுமே காலி ஆயிடும். ராமா, எதுக்காக நீ தர்பாருக்கு போக விரும்ப மாட்டேங்கிறன்னு இப்ப எல்லா உண்மையும் சொல்லிதான் ஆகணும். இல்லனா நீ பட்னியா தான் இருக்க வேண்டியதா இருக்கும் ராமா. ஐயோ, எனக்கு மகாராஜா கிட்ட இருந்து தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு ஏன் 2 பேரும் இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் மட்டும் இன்னைக்கு தர்பாருக்கு போனா மகாராஜாவை அவமதிக்கிறதா ஆயிடும். அவருடைய கட்டளைய மீறினதா ஆயிடும். ஏன்னா நான் இன்னைக்கு தர்பாருக்கு வரக்கூடாதுன்னு மகாராஜாவே எனக்கு கட்டளை இட்டு இருக்காரு. அப்படியா? என்ன தப்பு பண்ணீங்க? நிரந்தரமா உங்களை தர்பாரை விட்டு அனுப்பிட்டாங்களா? எங்களோட குழந்தை கூட ரொம்ப சின்ன குழந்தைமா. இனி அவனுக்கு எப்படி வளர்க்கறது? ஐயோ, நாடக ராணி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. உண்மை என்னன்னா, மகாராஜா கொஞ்சம் வேலையா நாட்டை விட்டு வெளியில போயிருக்காரு. அவரு ராஜ்யத்துக்கு திரும்பி வர வரைக்கும் முழு நேரமும் நான் பாஸ்கரனோட இருக்கணும்னு கட்டளையிட்டு இருக்காரு. பாருங்க, மகாராஜாவோட கட்டளை தானே உச்சமான கட்டளை. அதை நம்ம மீற முடியாதுல்ல. அதனாலதான் என்னுடைய முழு நேரமும் பாஸ்கரனோடவே செலவு பண்ண போறேன். நீங்க
இருக்கீங்களே சரியான சேட்டுக்காரர் அப்பா. ஒரு சின்ன குழந்தைய தேவையில்லாம கவலைப்படுத்திட்டீங்க. என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நான் அப்படியே பயந்துட்டேன். இப்பவாது எனக்கு உணவு கொடுப்பீங்கல்ல? இப்போ எப்படியாவது அந்த ராஜமுத்திரையை அடைஞ்சே ஆகணும். மகா மந்திரியாரே. மகாராஜா. யார் இவங்க மந்திரியாரே? தற்காலிக மகாராஜா. இவர் பேர் குத்சிலால் பர்தேசி. பின்னாடி இருக்கிறவங்க இவரோட சேவகர்கள். இவர் விஜயநகர ராஜ்யத்துக்கு ஒரு சவாலை கொண்டு வந்திருக்காரு. சவாலா? விஜயநகரம் எப்பவும் எந்த சவாலுக்கும் தயார். நன்றி மகாராஜா. ஆமா, என்ன இது பல்லு கடிக்கிற பழக்கம்? இப்போ ஒன்னும் குளிர் இல்லையா? ஆனா விளைவு ரொம்ப குளிரானதா இருக்கு மகாராஜா. அப்படின்னா நான் இமயமலையில பல வருஷமா நிர்வாணமா தவம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்னோட தவம் முடிஞ்சிருச்சு மகாராஜா. ஆனா என் பல் நடுக்க மட்டும் என்னை விட்டு போகல. புரியுது புரியுது புரியுது. முதல்ல சவாலை சொல்லுங்க மகாராஜா. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் ரொம்பவே வீரமானவரு, பல வித்தைகளை அறிஞ்சவரு, அவரு ரொம்ப அழகானவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க பார்க்க சாதாரண மனுஷன் மாதிரி இருக்கீங்க. கூடவே நான் இதையும் கேள்விப்பட்டேன். அது மகாராஜா ரொம்பவே உயரமானவரு, உறுதியானவரு, பலசாலின்னு கேள்விப்பட்டேன். ஆனா பொங்கலை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. பாக்குறதுக்கு ரொம்ப பலவீனமா இருக்கிற மாதிரி தெரியுறீங்க. இங்க பாருங்க, நீங்க எங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயரை பத்தி கேள்விப்பட்ட எல்லாமே உண்மைதான், சந்தேகம் இல்ல. ஆனா அந்த உண்மையா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் மகாராஜா கிருஷ்ணதேவராயரே இல்ல. நான் தற்காலிக மகாராஜா, இந்த விஜயநகர பேரரசோட ராஜகுரு மகாகுரு தத்தாச்சாரியார். அப்படியா? அப்ப நீங்க தான் ராஜகுரு தத்தாச்சாரியாரா? உங்களை பத்தியும் நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். வேணும்னா சொல்லவா? வேணாம் குருஜி, வேணாம், கேட்காதீங்க. உங்களை பத்தி அவன் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான்னு நமக்கு தெரியாது. இந்த சபையில உங்களை பத்தி ஏதாவது தப்பா சொல்லிட்டானா அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கமாயிடும். அது என்னன்னா, இல்ல வேண்டாம், என்ன பத்தி புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ உங்களோட அந்த சவால் என்னங்கறத சொல்லுங்க. சரி, வேணாம், போகட்டு விடுங்க. சரி, நான் இப்ப போயிட்டு மகாராஜா எப்ப திரும்ப வராரோ நானும் அப்ப திரும்ப வர்றேன். எதுக்கு போகணுங்கிறீங்க? இப்ப என்ன குறை இங்க உங்களுக்கு? பிரச்சனை எனக்கு இல்ல, பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். தற்காலிக மகாராஜா நீங்க எங்க? ஆனா மகாராஜா கிருஷ்ணதேவராயர் எங்க? உங்களுக்கு நான் சவால் விடுறது உங்களுக்கு அநியாயம் பண்ற மாதிரி இருக்கும் மகாராஜா. இது பாருங்க, மகாராஜா கிருஷ்ணதேவராயர் என்ன தற்காலிக அரசரா நியமிச்சிருக்காருன்னா அது என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினாலதான். நீங்க நல்லா யோசிச்சுக்கங்க. நீங்க மட்டும் தோத்து போயிட்டீங்கன்னா அப்புறம் இந்த விஜயநகரத்தோட அரசவை முட்டாள்களோட அரசவைன்னு நீங்க எழுதி தர வேண்டியதா இருக்கும். பாருங்க குத்சிலால் பர்தேசி, இப்ப நீங்க விஜயநகர அரசவையில் இருக்கீங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். அமைதி அமைதி. இங்க தோக்க போறது நீங்க தான். அப்படி நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்களுக்கான சவால் என்னன்னு சொல்லுங்க. ஒருவேளை நான் தோத்து போயிட்டேன்னா என்னோட ராஜரத்ன பதிக்கப்பட்ட இந்த காப்பு இந்த அரசவைக்கு சொந்தமாயிடும். தற்காலிக மகாராஜா, இன்னைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரும் அரசவைக்கு வரவே இல்லை. நீங்க இந்த சவாலை தயவு செஞ்சு ஏத்துக்காதீங்க. இங்க மகாராஜா யாரு? நான். சவால் விடப்பட்டது யாருக்கு? எனக்கு விடப்பட்ட சவால். முடிவை நான் தானே எடுக்கணும். அப்புறம் இதென்ன பண்டிதர் ராமகிருஷ்ணர் பண்டிதர் ராமகிருஷ்ணர் எப்ப பார்த்தாலும்? பண்டிதர் ராமகிருஷ்ணர் இல்லாம அரசவை நடந்ததே கிடையாதா? அது சரி,
இந்த ஆள் பேர் என்னய்யா? குச்சிலால். குச்சிலால், உங்களோட சவாலை நான் ஏத்துக்கிறேன். அப்ப சரி, நீங்க தயாராயிடுங்க. சேவகர்களே, அந்த சவாலை இந்த அரசவைக்கு கொண்டு வாங்க. இதுல என்ன இருக்குன்னு தெரியலையே. இந்த குரு இருக்காரே, எப்ப பார்த்தாலும் புது புது பிரச்சனையா தலையில போட்டுக்கிறாரு. சரிங்க மகாராஜா, என்னோட சவாலை உங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டேன். காட்டுங்க காட்டுங்க. கட்டளைப்படியே மகாராஜா. என்னது இது? இதுதான் அந்த சவாலே மகாராஜா. லட்டுவா? லட்டு தானே இது? இதுதான் அந்த சவால் மகாராஜா. லட்டுவை சாப்பிடுறது. இந்த தட்டுல இருக்கிற எல்லா லட்டையும் நீங்க தான் சாப்பிடணும் மகாராஜா. என்னது இது? லட்டு சாப்பிடுறது ஒரு சவாலா? உண்மையாவே சொல்றேன், இந்த உலகத்திலேயே இல்லாத பெரிய சவாலா தான் என்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க. லட்டு சாப்பிடுற சவாலா இது? அப்படி நான் சாப்பிட்டு காட்டுங்க மகாராஜா. சாப்பிட்டு காட்டுங்க. லட்டு தான் உங்க முன்னாடி இருக்குல்ல. இது எல்லாத்தையும் ஒரே ஆளா சாப்பிடணும். வேணும்னா இதை நீங்க தனியாவும் சாப்பிடலாம், இல்ல இந்த அரசவையில இருக்கிற எல்லாரும் கூடயும் சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா வயிறு நிறைய நீங்க லட்டு சாப்பிட்டாகணும். அப்ப எல்லாரும் லட்ட வேட்டையாடுங்க. நில்லுங்க. இங்க மகாராஜா யாரு? நான். லட்டுல யாருக்கு முதல் உரிமை இருக்கு? எனக்கு தான் இருக்கு. அதனால கொஞ்சம் வழிவிடுங்க. ஆரம்பிங்க. சீக்கிரமா அதை எடுத்துட்டு போலி முத்திரையை வச்சிரு. கடவுளே, அவரு பின்னாடி திரும்பி பாத்துற போறாரு. அதுக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணும். ஐயோ, இருங்க எல்லாரும், இருங்க இருங்க இருங்க. எதுக்காக இப்படி கத்துனீங்க? லட்டுவை சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் சொல்றதையும் கேட்டுக்கங்க. இதுல கேட்க என்ன இருக்கு? லட்டுவை சாப்பிட சொல்லி சவால் விட்டுருக்கீங்க, அந்த சவாலை செய்ய விடுங்க. அட, லட்டுவை சாப்பிடுறதா சவால்ன்றது சரிதான். ஆனா மகாராஜா, லட்டுவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த தட்டுல இருந்த எல்லா லட்டுவையும், அதாவது 500 லட்டுகளையும் நீங்க எனக்கு திருப்பி தரணும். அப்பதான் நீங்க ஜெயிப்பீங்க. அதுதான் சவாலு. என்னாச்சு? லட்டு தொண்டையில மாட்டிக்கிச்சா என்ன? இப்ப என்னோட சவாலை ஜெயிச்சு காட்டுங்க. சாப்பிட்டு முடிச்ச லட்டு எல்லாத்தையும் எனக்கு திரும்ப கொடுத்துருங்க, இல்லைன்னா
நீங்க சவால்ல தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்கங்க. இல்லைன்னா இந்த அரசவை முட்டாள்களின் அரசவைன்னு எனக்கு எழுதி கொடுத்துருங்க. தற்காலிக மகாராஜா, இப்ப இதுக்கான தீர்வு உங்ககிட்ட இருக்கா? இதுக்கெல்லாம் என்கிட்ட எப்படி தீர்வு இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னால லட்டை சாப்பிடத்தான் முடியும். அதை திரும்ப எடுத்து எப்படி என்னால கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? என்னால என்ன, இதை யாராலதான் செய்ய முடியும்? இந்த முட்டாளி இப்படி ஒரு சவாலை விடுவான்னு யாரு கண்டா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா இதை பண்ணிருப்பாரு. பாருங்க தற்காலிக மகாராஜா, இன்னும் நமக்கு நேரம் இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரை இங்க வர சொல்லுங்க. இது ராஜசபையோட, அதாவது விஜயநகர ராஜ்யத்தோட மான பிரச்சனை. குருஜி, இந்த பிரச்சனையில இருந்து பண்டிதர் ராமகிருஷ்ணரால மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். இதுல நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இந்த தவறுக்காக கண்டிப்பா மகாராஜா உங்களை மன்னிக்கவே மாட்டாரு. 2-3 முறையாவது உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாரு, அதானே? தற்காலிக மகாராஜா, நீங்க வேண்டான்னு சொன்னாலும் நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை அழைக்க சேவகனை அனுப்பத்தான் போறேன். என்ன சொல்றீங்க மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணனை கூப்பிட என் சிஷ்யர்களையே அனுப்பி வைக்கிறேன். நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க குருஜி. சொல்லுங்க, 500 லட்டுகளையும் திரும்ப கொடுக்கறீங்களா இல்லனா தோல்வியை ஒத்துக்கிறீங்களா? இப்பவே என்ன தோல்வி? சவாலே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பிக்கலாம் இல்ல மகாராஜா, அது ஆரம்பிச்சு முடிஞ்சும் போயிடுச்சு. ஏய் குச்சிலால், நீ நிக்கிறது மகாராஜா முன்னாடிங்கிறத மறந்துடாத. நீங்க சொல்ற மாதிரிலாம் இந்த சவாலை முடிச்சுக்க முடியாது. இந்த சவால் எப்ப முடியணும்னு இந்த அவைய பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லியாகணும். அப்படின்னா இந்த சவால் முடியறதுக்கான காலக்கெடு எதுவும் நீங்க கொடுக்கலன்னு அர்த்தம். சொல்லுங்க, கொடுத்தீங்களா என்ன? போங்க. சவால் முடியற வரைக்கும் அரசவையோட ஒரு மூலையில காத்துருங்க. வயிறு நிறைய சாப்பிட்டுட்டோம், இப்ப மனசு நிறையிற அளவுக்கு எல்லாரும் லட்டை சாப்பிட்டு தீக்குறோம். அதுக்கப்புறம் திரும்ப கொடுக்கிறோம். போங்க. எல்லாம் உங்க கட்டளைப்படியே மகாராஜா. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அட தனிமணி, நீங்க இங்க? நீங்களும் எங்க பாஸ்கரனோட விளையாட வந்திருக்கீங்களா? இல்ல, விளையாட்டெல்லாம் சபையில தான் நடந்துட்டு இருக்கு ராமகிருஷ்ணரே. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜா உங்களை அரசவைக்கு வர சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. மகாராஜாவா? மகாராஜா தான் வெளியூருக்கு போயிருக்காருல்ல? உண்மைதான். ஆனா நாங்க சொல்றது மகாராஜா கிருஷ்ணதேவராயரை இல்ல. அவர் இங்க இல்லாத நேரத்துல எங்க குருஜிய தற்காலிக அரசரா நியமிச்சிருக்காரு. எங்க குருஜி, அதாவது அரசர், உங்களை உடனடியாக அரசவைக்கு வர சொல்லி எங்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு. இதோ ராஜகுருவா இருந்த அந்த ஆளு பண்ண அக்கிரமம் எல்லாம் போதாதுன்னு அவரை மகாராஜாவாக்கிட்டாங்களா? மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அவரு திரும்பி வர வரைக்கும் நான் வரக்கூடாதுன்னு கட்டளை போட்டிருக்காரு. நான் என்னுடைய வீட்டு கடமைகளை செய்யணும்னு கட்டளையிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது என்னுடைய உண்மையான ராஜாவோட கட்டளைய என்னால எப்பவும் மீற முடியாது. நம்மளோட உண்மையான நோக்கமே அந்த ராஜ முத்திரையை எடுத்துட்டு போலியான முத்திரையை வைக்கிறது தான். மகாமந்திரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் சீக்கிரம் வந்துருவார்ல? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.